இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க. சின்ன வயசுல வீடு அடிக்கிறதா இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கள்ளக்குறிச்சியில திம்மாபுரம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1985 ஆதி திராவிடர்கள், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்ல உள்ளவங்களுக்கு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழே வீடு வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஒரு கோயில் இடம் தான். நார்மலா யோசிச்சு பாருங்களேன், வேற வழியே இல்ல, கவர்மெண்ட் வீடு அலாட் பண்ணுது, அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வீடு வாங்கிட்டு மக்கள் போய் உட்காந்துருவாங்க. இதுதாங்க எல்லாருமே பண்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கவர்மெண்ட் வீடு கொடுக்குது, அது சரியா தானே இருக்கும் அப்படின்னு மாதிரி தானே இருக்கும் அவங்களோட மனநிலை. ஆனா அதுல ஒரு சில ஃபால்ட் இருக்குங்க. இந்த துறை ரீதியான விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அந்த ஊரக வளர்ச்சித்துறை தான் வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த துறை வந்து பட்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த டார்கெட், இப்போ ஒரு வில்லேஜுக்கு வந்து சம்திங் உள்ள வீடு வந்ததுன்னா அந்த வீடு வந்து கட்டி முடிக்கணும் இந்த திட்டத்தின் கீழே. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கிறதால அவங்க டக்குன்னு வீடு கட்டிடுவாங்க. அது லீகல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதன்படி இந்த மாதிரி வீடு கட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பேக்ரவுண்ட் செக் பண்ணா தெரியும். ஏன் அப்படி? இதோட முழு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டா கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.